வகையில் ப்ரீ குவார்டர் ஃபைனலில் ஃபஸ்ட் ரவுண்டா கல்லாலங்குடி விசஸ் அரிமணம் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கல்லாலங்குடி பேட்டிங் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 5 ஓவர் 4 பவுலர் 1 ஓவர் பவர் பிளே. ஸ்டார்ட்னா செல்லப்பான் வழக்கம் போல அரிமணத்துக்காக ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. கேப்ல தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் கண்டிப்பாக. பவர் பிளே கடந்தனால பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கல்லாலங்குடி. இந்த தடவை குத்துனது நல்லா திரும்பிச்சு கரெக்டாக பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க சரவணன் ஃபார் ஹேட்ரிக். பவுண்டரி பார்ப்போம். டாப் சான்ஸ் ஃபார் அங்கே பவுலரை போட்டு பவுலரே வந்தாங்க. நல்ல டேக்கனுங்க செல்லா. விக்கெட் 2 பால் பவுண்டரி விட்டு கொடுத்துருந்தாலும் 3வது பாலே முக்கியமான விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க செல்லா. இந்த தடவை இன்சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப்புங்க. கீப்பர் விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும். ஒரு பவுண்டரியை முழுசாக சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க கீப்பர் பிஜி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஏறி கமிட் ஆகி நின்றாங்க. கூத்துனதில் நல்லாவே திரும்பி இருக்குது. வேரியேஷனில் மாட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் இங்கே டாட் பால் பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் விட்டு கொடுத்தாலும் பேக் டு பேக் உள்ள பந்த டாட்டா மாற்றிக்கிட்டு செல்லப்பன். இந்த தடவையும் சான்ஸ் ஃபார் விக்கெட் தான் கண்டிப்பாக. நல்லா டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சி ட்ராப் பண்ண தெரிஞ்சாங்க. விக்கெட் அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க செல்லப்பன். பவர் பிளேவை 8 ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லாவே 2 பவுண்டரிஸோட. மீதம் 4 டாட்டா மாற்றி கொடுத்தாங்க செல்லப்பன். ஸ்டார்ட் பாலா செகண்ட் அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட செல்லா. அங்கே ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல ஃபீல்டர் செல்லா. நல்ல த்ரோ சிங்கிள் ஸ்டோன் அப் டு அக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. லாஸ் இங்கே வயசு மூலியமாக ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. கீப்பர் மிஸ் பண்ண காரணத்தினால குத்தி போட்ட பந்து இந்த தடவை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம். இங்கே அப்படி தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கிங் லென்த்தில் குயிக்கர் வந்திருக்கு. டாட் பால் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் கையிலேருந்து நெக்ஸ்ட் மோர் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. தப்பான பாலை சரியான கனெக்டில் கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் அப் டு அக்கரில் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி தரையோட தரையாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பாலா 2 ஓவர் முடியல 19 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்லேருந்து 3rd ஓவர் ஸ்டார்ட்னா வழக்கம் போல் செல்லா பால் டாட்டு. செகண்ட் ஒன் ஸ்கூப்புக்கு திரும்பினாங்க. திரும்ப பக்கமே போட பார்த்தாங்க. ஒயிட் கிடச்சிருக்கு. ஒயிட் இந்த தடவையும் குத்து நடத்தல் நல்லாவே திரும்பி இருக்குது. டாட் பால் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அம்பேர் கால் இங்கே ஒயிட் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க செல்லா. ஸ்டோன் இந்த தடவை அப் டு அக்கரில் குயிக்கராகவே வந்திருக்கு. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச்சு திரும்பினாங்க. திரும்ப பக்கமே போட பார்த்தாங்க. டாஸ் பாலை எட்ஜில் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஸ்கூப்புக்கு வந்தாங்க. காலை பொத்துட்டு குயிக்கராகவே வந்திருக்கு. கம்பேக் கிங் லலி ஃப்ரம் செல்லா. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் ஆஃப் திசையில் பிச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். கவர் திசையில் பவுண்டரி. இந்த தடவை இன்சைட் ஆச்சு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். செல்லப்பன் முடிவில் 30 ரன் ஆடி இருக்காங்க. கல்லாலங்குடி ஸ்டார்ட்னா மணியா யங் ஸ்டார் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே குத்து நடத்தினா நல்லாவே திரும்பிச்சு. லெக் பை பாடி அட்டாக்ல நல்ல த்ரோவும் கூட ரன் அவுட் பார்ப்போம். பெர்கால் ரன் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க மணியா. இந்த தடவை விஜய் தப்பான த்ரோ இங்கே நல்ல பேக்கப் கூட ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையிலாம் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு குயிக்காக வந்த காரணத்தினால சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கருக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனிங்க விக்கெட். நியூ பேட்ஸ்மேனாக மணி ஸ்டேக்கில் அப் டு அக்கரில் கிளியர் விக்கெட்டிங்க. போல்ட் பேக் டு பேக் 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க குயிக்காக வலிங்க. ஆனால் ஹேட்ரிக் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம் விக்கெட்டுக்கு. அப் டு அக்கரில் விக்கெட் பொறுத்திருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே உண்மையில ஸ்டாப் பண்ணாலும் கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட 2 ஓடிட்டாங்க. ஆல்ரெடி 3வது ரன் கால் இருந்திருக்கு. ஈஸி 3 35 ஆடிக்காங்க. கல்லாலங்குடி 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் செகண்ட் பால். முதல் பால் இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் இந்த தடவை அப் டு அக்கரில் கிளியராக வந்திருக்கு. அங்கே ரன் அவுட்டான்னு பார்ப்போம். அம்பேர் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் இந்த தடவை நல்ல திருவில் பந்து வச்சு கையிலே தெரிஞ்சு கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி சிங்கிள். இந்த தடவை அப் டு அக்கருக்கு வந்தாங்க. கனெக்டில் கேப்பில் தான் போயிருக்கு.
அதனால் ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோ ரன் அவுட்கான வாய்ப்பு ரன் அவுட் சிங்கிள் ப்ளஸ் ரன் அவுட் மோர் இந்த தடவை சான்ஸ் ஃபார் விக்கெட் ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் கூட அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 38 அப்படின்ற டார்கெட் உள்ள வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே பாயிண்ட்ல கரெக்டான கனெக்ட் வந்திருக்கு கண்டிப்பாக பவுண்டரி பேர் பவுண்டரி இந்த தடவை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க தலைக்கு மேலே ஃபீல்டர் தலைக்கு மேலே கண்டிப்பாக பவுண்டரி பேர் தான் நினைக்கிறேன் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி ஷாட் வந்திருக்காங்க பேட்ஸ்மேன் பேர் கார்த்தி நினைக்கிறேன் இந்த தடவை குவிக்கராக வந்திருக்கு கொஞ்சம் கம்பேக் ஃப்ரம் பவுலர் மணி இந்த தடவையும் கட்டுக்கு தான் போனாங்க குவிக்கராக ட்ராவலாக இருக்குது பவுண்டரி கன்ஃபார்ம் ஆயிரும் பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் ஒரு பால் டாட் விட்டாலும் 3 பாலை பவுண்டரியை மாற்றி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன் வெல் பிளே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா பாயிண்ட்ல கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கரெக்டாக பாயிண்ட்ல 3 பாலை பொழிச்சுன்னு கட் பண்ணியிருக்காப்ல இந்த தடவை கவர் திசையில் வச்சுட்டு போயிருக்கு கன்ஃபார்ம் பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் 4 பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க அபிஷேக் தான் 4 பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க ரிமைனிங் 1 more நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க கம்பேக்கோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க மணி 16 ரன் அடிக்காங்க எந்த ஒரு விதி இலக்காம செகண்ட் ஓவர் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க சான்ஸ் ஃபார் பெரிய 6 இந்த ஓவரை 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க அப் டு அக்கல்ல வித்தை கொடுக்காத பந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிடும் தான் நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கல்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு கேப்பில் தான் போயிருக்கு தரையோட தரையா பவுலரில் போயிருந்தாங்க சிங்கிள் கிடச்சிருக்கு பேக் டு பேக் சிங்கிள் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் அதுவும் மாறி பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க கூத்தி போட்ட பந்த ஃப்ளாட்டாக எடுத்திருக்காங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் 2-6 ஒரு நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன் நேம் தெரியல இதுவும் 6 கன்ஃபார்ம் அதுவும் மாறி அதோ அட்லாஸ்ட் இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அரிமளம் இங்கே 4 பிரைஸுக்குள்ளே போகிறாங்கன்னு நினைக்கிறேன்